வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கோச்சாரத்தை வைத்து ஒருவர் கேட்க வரும் கேள்விகளை கண்டறியும் முறை. அதாவது கோச்சாரத்தை வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை தான் நம்ம கோச்சாரம்னு சொல்கிறோம். இந்த கோச்சார கிரக நிலவரத்தை வச்சு உங்கள் ஜாதக சார்ட்டோட கம்பேர் பண்ணி ஒரு ஜாதகர் என்ன கேள்வி கேட்க வந்திருக்காரு, எத்தனை கேள்வி கேட்க வந்திருக்காரு அப்படிங்கிறத, எந்த வரிசையில் கேட்க வந்திருக்காரு அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி நம்ம சொல்ல முடியும் அவங்ககிட்ட கேட்காமலே. இப்போ ஒருத்தவங்க ஜாதகத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, இவங்க என்ன கேள்வி கேட்க வருவாங்க, எத்தனை கேள்வி கேட்க வருவாங்க, எந்த வரிசைப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சி சொல்ல முடியும், அவங்ககிட்ட கேட்க தேவையில்லை. அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, பிறந்த கால ஜாதகம் தேவை. இந்த பிறந்த கால ஜாதகத்தை தான் இந்த கட்டத்துக்குள்ளே கிரகங்களை நான் போட்டிருக்கேன். பிறந்த கால ஜாதக கிரகங்களை இந்த கட்டத்துக்குள்ளே நிரப்பியிருக்கேன். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை கட்டத்துக்கு வெளியில் நான் போட்டிருக்கேன். வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கோச்சார கிரக நிலவரத்தை குறிக்கக்கூடியது. கட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் அவர் என்ன கொஸ்டின் கேட்க வராரு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ பிறந்த கால ஜாதகமும் தேவை. எந்த டைமில் கேள்வி கேட்குறாங்களோ அந்த டைமு, அந்த டேட்டு, அந்த பிளேஸு அதை என்ட்ரி பண்ணிங்கன்னா அன்னைக்கு கோச்சாரம் கிரக நிலவரம் வரும். அந்த கோச்சார கிரக நிலவரத்தை தான் இங்கே வெளியில் போட்டிருக்கேன். உள்ளே பிறந்த கால ஜாதகத்தினுடைய கிரகத்தை நான் போட்டிருக்கேன். இப்போ இதை வச்சு ஒருத்தர் என்ன கேள்வி கேட்பாரு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பொதுவான கேள்வி என்ன கேட்பாங்க, அந்த ஸ்பெசிஃபிக் ஜாதகர் என்ன கேள்வி கேட்பாங்க, தற்காலிகமாக அவர் என்ன கேள்வி கேட்பாரு, இத்தனை விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தெளிவாக நான் சொல்கிறத நீங்கள் பார்த்தா தான் புரியும். ஓகே, இப்போ ஒருத்தர் ஜாதகர் கேட்க வரும் கேள்விகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அவர்கிட்ட சொல்ல போகிறோம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கு தேவை கோச்சாரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். வெளியில் இருக்கக்கூடியது தான் கோச்சார கிரகங்கள். அப்போ கோச்சாரத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் இருக்குது. இவர் ஜாதகத்தில், பிறந்த கால ஜாதகத்தில் செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்குது. அப்போ செவ்வாயும் சந்திரனும் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுது. அதை தான் செவ்வாய் சந்திரன் கனெக்ட் ஆகிறது தான் நான் இங்கே செவ்வாய் ப்ளஸ் சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் செவ்வாய் குறிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர் கேள்வியாக இருக்கும். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நிலத்தை பற்றி கேள்வி கேட்பார், வாகனத்தை பற்றின கேள்வி கேட்பார், போலீஸ் இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேள்வி கேட்கலாம், சகோதரனை பற்றிய கேள்வி கேட்பாங்க. இதை தாண்டி ஒருத்தர் கேள்வி கேட்க வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த செவ்வாய் காரகத்துவங்களை தாண்டி அவர் வேறு எந்த கேள்வியும் கேட்க வாய்ப்பு கிடையாது. 100% செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரகத்துவ கேள்விகள் தான் அந்த ஜாதகர் கேட்பாருங்கிறத நீங்கள் சொல்ல முடியும் உறுதியாக. நீங்கள் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தையும் அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலவரத்தையும் போட்டு பார்த்துட்டு ஒருத்தங்க என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 100% கரெக்டாக இருக்கும். சரி, இதுவே பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்க வராங்க அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது கணவரை குறிக்கக்கூடிய பிளானட். அப்போ கணவர் எப்படி இருப்பார், கணவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எக்ஸ்ட்ரா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால். சரியா, இத்தனை கேள்வி கேட்குற, வாகனத்தை பற்றி கேட்கலாம், சகோதரனை பற்றி கேட்கலாம், கணவரை பற்றி கேட்கலான்னு சொல்லி இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அவங்க தெளிவாக அதை மட்டும்தான் கேட்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லக்னத்துக்கு அது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இங்கே பிறந்த கால லக்னத்துக்கு இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம் 11வது வீடு. அப்போ 11வது வீட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன கொஸ்டின் வருமோ அந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லணும். புரியுதா? நார்மலாக பொதுவாக உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன் நான். இன்னும் டெப்த்தாக போனீங்கன்னா என்ன கொஸ்டின் இதுதான் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் உங்களால் சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். லக்னத்துக்கு ஒவ்வொரு பாவகமும் என்ன கேள்வி கேட்க வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்க முடியும். இப்போ செவ்வாய் 10ஆம் பாவத்தில் இருந்தால் செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் கேள்விகளை அவங்க கேட்பாங்க. செவ்வாய் 6வது இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நோய் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. செவ்வாய் சம்மந்தப்பட்ட நோய் என்ன, ஹை பிபி, லோ பிபி, இந்த மாதிரி பிபி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், ரத்த குறைபாடு, அது போன்ற கேள்விகள், அதே மாதிரி பிளட் கேன்சர், அந்த மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் அவங்க கேட்பாங்க. 6வது இடத்துல செவ்வாய் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா. 3வது இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரனை பற்றி மட்டும்தான் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். புரியுதா? அப்போ லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு பார்க்கணும்.
அந்த பாவகத்தினுடைய கேள்வியை வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. இந்த பாவகத்தை பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 கேள்வி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று நிலம் சார்ந்த கேள்வி, கணவன் சார்ந்த கேள்வி, சகோதரன் சார்ந்த கேள்வி. இந்த 3 தான் ஒரு ஜாதகர் வந்து கேட்பாங்க. அதுவே ஆண் ஜாதகமாக இருந்தால் 2 கேள்வி தான். நிலம் வாகனத்தை பற்றி கேட்பாங்க அல்லது சகோதரனை பற்றி தான் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக வந்து சொல்ல முடியும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரத்துவ கேள்விகள் தான் அவங்க கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு ஜாதகத்தை வாங்கி அன்றைக்கி கோச்சார நிலவரத்தை நிரப்பி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்பாங்க. செவ்வாய் வந்து சந்திரனோட கனெக்ட் ஆகிறதுனால சந்திரன் வந்து நம்ம மனதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது ஒருத்தர் மனசில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட எந்த பிளான் கனெக்ட் ஆகுதோ அதுதான் அவங்க மைண்டில் இருக்கும். இங்கே செவ்வாய் கனெக்ட் ஆகிறதுனால செவ்வாய் காரத்துவ கேள்விகள் அவங்க கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் சொல்லிடுங்க. அடுத்து, இந்த கோச்சார சந்திரனை எந்த கிரகம் பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பார்க்குது அப்படின்னா என்ன? சூரியனும் புதனும் வந்து 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குது. வேறு எந்த கிரகமும் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கேள்வி கேட்பாங்க. 2வது கொஸ்டின் வந்து எந்த கிரகம் வந்து 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ சூரியனும் புதனும் தான் வந்து சந்திரனை வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குது. புரியுதா? அப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட கேள்வி அவங்க கேட்பாங்க, புதன் சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். சரியா? இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சந்திரன் வந்து 1 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் வந்து இப்போ தான் இந்த ராசிக்குள்ளே நுழைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் வந்து சிம்ம ராசியில் 1 டிகிரியில் இருக்குது. இப்போ சூரியனோ புதனோ வந்து 20 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்வை வந்து இதுக்கு படாதுன்னு நம்ம சொல்லணும். அதாவது 5 டிகிரிக்குள்ளே ஒரு பார்வை கனெக்ட் ஆனால் தான் அந்த கேள்வி வந்து அவங்க கேட்பாங்கன்னு சொல்லணும். ஒரு 10 டிகிரியை தாண்டி அது விலகி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்வியை வந்து வலுவாக கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த கொஸ்டின் கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து இங்கே 20 டிகிரியில் இருக்குது, சந்திரன் வந்து இந்த ராசியில் 1 டிகிரியில் இருக்குன்னா இந்த பார்வை வந்து சந்திரன் மேலே படும். ஆனால் இந்த கேள்வி வந்து கேட்கலாமா வேண்டாமா ஸ்ட்ராங்காக கேட்கக்கூடிய கேள்வியாக அது இருக்காது. ஆனால் இதுவே சூரியன் வந்து ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருந்தது, சந்திரன் 1 டிகிரியில் இருக்குன்னா சூரியன் சம்மந்தப்பட்ட கேள்வி அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். அப்போ டிகிரி வைஸாக அந்த பார்வை எப்படி படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ 5 டிகிரிக்குள்ளே சூரியனுடைய டிகிரி வந்து இதோட மேட்ச் ஆகுது, பார்வை பார்க்குது அப்படின்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். சூரியன் 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குது அப்படின்னா அப்பாவுடைய உடல்நிலை, மாமனாருடைய உடல்நிலை பற்றின கேள்வி இருக்கும். அல்லது அப்பா வந்து எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். அப்பாவோ மாமனாரோ பற்றிய கேள்வியாக தான் இருக்கும். 2வது வந்து அரசு சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்னா இப்போ என் வீடு வந்து கட்டுறேன், மெயின் ரோட்டில் கட்டலாமா? மெயின் ரோடுங்கிறது அரசு சம்மந்தப்பட்ட இடம், அப்போ அது ஒன்றா கட்டலாமான்னு கேட்பாங்க. அல்லது அரசு சம்மந்தப்பட்ட ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்கலாம். அப்போ அரசு சம்மந்தப்பட்ட கேள்வி எதுனாலும் கேட்கலாம். அப்பா சம்மந்தப்பட்டது, மாமனார் சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து கேட்கலாம். இந்த 2 சான்ஸஸ் தவிர வேறு எதுவும் கேட்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து செவ்வாய் காரத்துவத்தில் கேட்பார். 2வது கொஸ்டின் வந்து எது வந்து நெருங்கின டிகிரியில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த கொஸ்டினை வந்து 2வது கேட்பார். புதன் வந்து இதோட கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சந்திரனோட, அது என்ன கொஸ்டின் கேட்பார் அப்படின்னா நண்பன் எப்படி இருப்பான், நண்பனுடைய வேலை வந்து போகிற மாதிரி இருக்குது, அவன் எப்படி இருப்பான், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அது நடக்குமா நடக்காதா, அந்த மாதிரி நண்பன் பற்றின கேள்வி. அல்லது ஒருத்தர் லவ் பண்ணார்னா அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படிங்கிற பற்றின கேள்வி வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா கல்வி சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து இருக்கும். இந்த 2 தாண்டி வந்து தாய் மாமா எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதை தாண்டி வேறு எந்த கொஸ்டினும் வந்து புதனால் நீங்கள் கேட்க முடியாது. அப்போ புதன் பார்வை சந்திரன் மேலே பட்டுச்சு அப்படின்னா டிகிரி வைஸாக ஒரு 5 டிகிரிக்குள்ளே கனெக்ட் ஆனால் அந்த கேள்வி வலுவாக இருக்கும். அது ரொம்ப விலகி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்வி கேட்கலாமா வேண்டாமாங்கிற தயக்கத்தில் அவங்க இருப்பாங்க. இது 3வது கொஸ்டின், புதன் சம்மந்தப்பட்ட கேள்வி 3வது கேட்பாங்க. 4வது கொஸ்டின் வந்து செவ்வாயோ சனியோ பார்வை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரனை கோச்சார சந்திரனை எந்த கிரகங்கள் பார்க்குதுன்னு பார்க்கணும். முதல்ல 7ஆம் பார்வையில் இது பார்த்துச்சு. இப்போ சனி வந்து 10ஆம் பார்வையாக இந்த இடத்த வந்து பார்க்குது. அப்போ சனி சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து 3வது கேட்குறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. புரியுதா? இப்போ சனி வந்து 10ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறதுனால தொழில் பற்றின கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சனி எந்த காலத்தை உங்களுக்கு குறிக்குதோ அந்த கொஸ்டின் அவங்க கேட்பாங்க. புரியுதா? இப்போ சனிக்கு இது 10வது இடத்துல இருக்கிறதுனால தொழிலை பற்றி கேட்பாங்க. சனிங்கிறது ஒரு தொழில் கிரகம், அதை பற்றி கேட்பாங்க. சனிங்கிறது வேறு எந்த விஷயத்தை குறிக்குதுன்னா சித்தப்பாவை குறிக்குது. அப்போ சித்தப்பாவை பற்றின கேள்வி வந்து இருக்கும். அல்லது வேலையாட்கள் வந்து சரியாக அமைவாங்களா, வேலையாட்களை வச்சு நம்ம வேலை வாங்கலாமா, எந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் தான் இருக்கும். இதை தாண்டி வேற ஒரு கேள்வி இருக்க வாய்ப்பு கிடையாது. இதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ செவ்வாய் வந்து சந்திரனோட ஜாயிண்டாக இருக்குது. இப்போ செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்குது, அதை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும்.
வெறும் செவ்வாய்க்கும் வக்கர செவ்வாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. வெறும் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து இது கிடைக்குமான்னு கேட்பாங்க. வக்கர செவ்வாய்னா அதில் வில்லங்க இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய்ங்கிறது நிலம், அப்போ நிலத்தில் வில்லங்க இருக்குது, அது சரியாகுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ வக்கரம்னாலே ஒரு வில்லங்க இருக்கும் அந்த காரகத்துவத்தில், அந்த வில்லங்க சரியாக இருக்கிற கேள்வியை வந்து அவங்க கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். வக்கரம் இல்லாட்டி நார்மலாக அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு ஜாதகர் வந்து இந்த ஜாதகத்துப்படி கேட்க வர கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சம்மந்தப்பட்ட கேள்வி ஃபஸ்ட்டாக கேட்பாரு, சூரியன் சம்மந்தப்பட்ட கேள்வி ரெண்டாவதாக கேட்பாரு, புதன் சம்மந்தப்பட்ட கேள்வி மூணாவதாக கேட்பாரு, சனி சம்மந்தப்பட்ட கேள்வி நாலாவதாக கேட்பாரு. புரியுதா உங்களுக்கு? இப்படி வந்து கேள்விகளை வரிசைப்படுத்தி ஒரு ஜாதகர் வந்து என்ன கேள்வி கேட்க வராரு அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். இவ்வளோ ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். அவங்க வந்து உங்களை ரொம்ப ஆச்சரியப்பட்டு இப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து உங்கள் ப்ரெடிக்ஷன் வந்து இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து இது வந்து அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய வலுவான கொஸ்டின்ஸ். இப்போ தற்காலிகமாக ஒரு கேள்வி கேட்க சொல்கிறீங்க. இப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, இப்போதைக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தற்காலிகத்துக்கு அவங்க கேள்வி கேட்கலாம் அப்படின்னா என்ன கொஸ்டின் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்ல முடியும். இது வந்து கேட்க வரக்கூடிய கண்டிப்பான கேள்வி. இப்போ டெம்பரரியாக ஒரு கேள்வி ஏனோ தானோன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு வந்து பிறந்த கால ஜாதகம் தேவையில்லை. இப்போ தற்காலிகமாக கேட்குற கொஸ்டினுக்கு பிறந்த கால ஜாதகம் தேவையில்லை. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா கோச்சார கிரக நிலவரம் இருந்தால் போதும், தற்காலிக கொஸ்டின் வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த சந்திரனை வந்து கோச்சாரத்தில் என்ன கிரகங்கள்லாம் பார்க்குதுன்னு பார்க்கணும். புரியுதா? இப்போ சந்திரன் இருக்கிற இடத்த வந்து குரு தான் 5ஆம் பார்வையாக பார்க்குது. சரி, குரு வந்து பார்க்கல, நான் வந்து இங்கே தப்பால் இருக்கேன். குரு வந்து பார்க்கல, ராங். இது வந்து குருவுக்கு 4வது இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அது எதுவுமே வந்து பார்க்கல. எந்த கிரகமும் வந்து டைரெக்டாக தொடர்பு கொள்ளலை சந்திரனை. அப்போ எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பார்க்கும்போது சனி மட்டும்தான், கோச்சார சனி மட்டும்தான் இந்த சந்திரனை வந்து தொடர்பு கொள்ளுது. புரியுதா உங்களுக்கு? கோச்சார சனி வந்து சந்திரனை 7ஆம் பார்வையாக தொடர்பு கொள்ளுது. அப்போ தற்காலிகமாக அவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று தொழிலை பற்றி கேட்பாங்க, அல்லது சித்தப்பாவை பற்றி கேட்பாங்க, அல்லது வேலையாட்கள் பற்றி கேட்பாங்க, அல்லது வந்து தொழில் வந்து முடக்கமாக இருக்குது, அதை என்ன பண்ணலாம், அப்படி தான் அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கேள்வி தான் அவங்க கேட்பாங்கங்கிறத நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும். தற்காலிக கேள்வி. இப்போ இதுவே வந்து கோச்சார் குரு வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கோச்சார் குரு இதை பார்த்துச்சு அப்படின்னா குரு சம்மந்தப்பட்ட கேள்வி அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தையோ குழந்தைய பற்றியோ கேட்க சான்சஸ் இருக்குது. ஆனால் குரு பார்வைங்க படாதனால உங்களுக்கு வந்து குரு சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து கேட்க மாட்டார். வெறும் சனி சம்மந்தப்பட்ட கேள்வி தான் தற்காலிகமாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஜாதகர் என்ன கேள்வி கேட்பாருங்கிறது ஒரு லிஸ்ட்டு, தற்காலிகமாக என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது அது ஒரு லிஸ்ட்டு. இது போக ஒருத்தர் இன்றைக்கி வரார். யார் இன்றைக்கி வந்தாலுமே ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எல்லோரும் வந்து 90% கேட்க சான்சஸ் இருக்குது. அது என்ன கொஸ்டின் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி கோச்சார சந்திரன், இதுக்கு வந்து பிறந்த கால ஜாதகம் தேவையில்லை. கோச்சார சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த கோச்சாரத்தில் வந்து சந்திரன் வந்து கேது நட்சத்திரத்தில் இருக்குது. மக நட்சத்திரம் கேது நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ சந்திரன் கேது நட்சத்திரத்தில் இருக்குன்னா கேது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான் வந்து இன்றைக்கி வரக்கூடிய 90% மக்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். இன்றைக்கி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே கேது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய கேள்வி மாறுபடும். ஆனால் கேது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட கேள்வி என்ன, நிலம் அமையுமா வாகனம் அமையுமான்னு கேள்வி இருக்குது. ஆனால் இன்றைக்கி கேது நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால அந்த நிலத்தில் கோளாறு இருக்குங்கிறத அதை கேட்பாங்க. நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தீருமா அப்படி கேட்பாங்க. அதாவது தடை அல்லது புதிய செயல் பற்றிய கேள்வி அன்று முழுவதும் கேட்பாங்க. தடைனா நிலத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, வில்லங்க இருக்குது, அது சரியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது செவ்வாய் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். ஆனால் அதில் பிரச்சனை இருக்கிறத பற்றி கேட்பாங்க. அல்லது இந்த நிலத்தை புதுசாக வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று வில்லங்கத்தை பற்றி கேட்பாங்க, அல்லது புதுசாக ஏதாவது விஷயத்தை செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த 2 கொஸ்டின் தான். எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதில் இந்த 2 கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அன்றைக்கி நாள் முழுவதும் சந்திரன் வந்து கேது நட்சத்திரம் இருந்தது அப்படின்னா கேது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் மட்டும்தான் எல்லோரும் கேட்பாங்க 90% அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து சொல்ல முடியும். இதை வந்து அன்றைக்கி ஜாதகத்தில் வந்து நிறைய அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறத வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க. உங்கள் ஜாதகத்துலேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகத்துலேயோ குடும்பத்தில் அனைவருடைய ஜாதகத்துலேயோ வந்து அப்ளை பண்ணுங்கள்.
எந்த அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது, தற்காலிக கொஸ்டின்ஸ் எப்படி மேட்ச் ஆகுது, அன்றைக்கி வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து இதே கேள்வி தான் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் புரிதலுக்காண்டி தான் ஒவ்வொரு வீடியோவும் வந்து நான் தெளிவாக விளக்கமாக புரிகிற மாதிரி, ஜாதகம் தெரியாதவங்களுக்கும் புரிகிற மாதிரி தான் இந்த வீடியோஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் டெப்த்தான கான்செப்ட்ஸு, இன்னும் ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் வந்து நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பான முறையில் விளக்குறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.